சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 4ஆம் நாள். தசமி திதி இன்று மதியம் 12:13 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு 10:53 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தால் கூட பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து அவர் உச்சம் என்கின்ற அமைப்பில் சந்திரன் இருப்பது என்பது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்னைக்கு இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ளே இதுவரைக்குமே இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள், கருத்து வேற்றுமை, என்னத்தை சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மனைவிக்கு ஆதரவாக அனுசரணையாக கணவனுடைய குணங்கள் மாறக்கூடிய தன்மை, அல்லது கணவனே மனைவியோடு கொண்டிருந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் ஒரு நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 60 வயதிற்கு மேலானவர்களுக்கு இன்றைக்கு பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினர் இன்றைக்கு உங்களை மதிப்பாங்க. எப்படி ஒரு வயது முதிர்ந்தவர் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு பொக்கிஷம் என்பதை நான் அடிக்கடி சொல்லுகிறேனோ, அதை மற்றவர்கள் இளைய தலைமுறைகள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமையுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் ஓய்வு நாளான இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை செஞ்சு தரோம்னு வேறு சொல்லிட்டோம், இன்றைக்கி எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டே ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் தனக்கு ஏற்கனவே தான் ஏற்கனவே கொடுத்த ஒன்றினை நிறைவேற்றக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே உச்சனாகி சந்திரன் வலிமையாக ராசிநாதனோடு கூடியிருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. சந்திரனும் சுக்கிரனும் இன்றைக்கு வலிமையாக ராசியில் இருப்பது என்பது திடமான ஒரு முடிவுகளை இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுது. ஒரு 10-15 நாளாகவே மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, இல்லது இது சரியாக வருமா, அது சரியாக வருமா என்கின்ற மாதிரியாக குழப்ப நிலைமையில் இருந்திருப்பீங்க இல்லையா? இதை இப்படி செய்கிறதுனால இவருக்கு எதனா பாதிப்புகள் வந்துடுமோ, டக்குன்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாதே, 4 விஷயத்தையும் 4 பேரையும் கவனிச்சிக்க வேண்டியிருக்கே என்கின்ற மாதிரியாக முடிவை தள்ளி தள்ளி ஒத்தி போட்டு கொண்டிருந்த ஒரு விஷயங்களை இன்றைக்கு தடாலென்று எடுத்து அதன் மூலமாக ஒரு திருப்திகரமான மனம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மாவளி சொந்தங்கள்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் யதார்த்தமான சில போக்குகள், திருப்பங்கள்லாம் இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஒரு தாய் மாமனாகவோ சித்தி பெரியமாகவோ இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சொல்லணும் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தயாரிப்பவர்கள், விற்குபவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அழகு நிலையங்களை நடத்துகிறவங்க, அழகு அல்லது கலை சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே, இன்றைய நாளிலிருந்தே வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரிஷபத்துடைய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் 12ஆம் இடத்துல உச்சனாகி மறைந்திருந்தாலும் யோகாதிபதியாகிய சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெண்களின் மூலமான செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தை பாப்பா அன்றைக்கி ஏதாவது ஒன்று விரும்பி கேட்டால், அல்லது குழந்தைய வெளியே கூட்டு போனேன், அல்லது அவளுக்கு தேவையான எதிர்காலத்திற்கு தேவையான ஒன்றை வாங்கி கொடுத்தேன் என ஒரு பெத்த அம்மாவா அப்பாவா திருப்தியாக மகளுக்கு ஒன்றை செய்து கொடுத்தேன் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க.
குழந்தையுடைய எதிர்காலம், பெண் குழந்தை ஆயிடுச்சே, அவளை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்க போகிறோமே, இவளுக்கு இதை செஞ்சு கொடுக்கணுமே, அதை செஞ்சு கொடுக்கணுமே என்கின்ற ஒரு பொறுப்புள்ள தாயாக தகப்பனாக இன்றைக்கு அத்தனை மிதுன ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிகப்படியான அலைச்சல் உள்ள ஒரு பயணங்கள் இருக்கும். ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கக்கூடிய சூழல், அல்லது சரியாக இல்லைங்க, காரில் போகலாமா, பைக்கில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, இதை முடிவெடுக்கிறதுக்குள்ளே பெரிய தலைவலியாக இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒரு பயணத்தை திட்டமிடுதல் என்பது முன்ன பின்ன இருந்தாலும் கூட ட்ராவலோட கடைசியில் ஒருத்தரை பார்க்க போனேன், ஒரு விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ண போனேன், ஒரு இடத்துல பணம் கேட்க போனேன், அல்லது ஒரு இடத்துல பணம் வாங்க போனேன் என்கின்ற எந்த காரியத்திற்காக போறீர்களோ அது இன்று மாலை 5 மணிக்கு பிறகு 100% உங்கள் பக்கம் சக்ஸஸாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அத்தனையும் அமைந்திருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு குடும்பத்தோடு சுற்றுலா போன்ற அமைப்புகள், அல்லது குடும்பத்திற்காக ஏதேனும் ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடியது என மனதிற்கு சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் சோகம், ஒரு மாதிரியான சூழல், அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்றைக்கி. ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது போக சுக்கிரனோடு வேறு சேர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும், எதுலேயும் வெற்றி, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் தான் முயற்சி இன்றைக்கி பண்ணணும். ஓய்வு நாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே படுத்துருக்காமல் எல்லா நிலைமைகள்லையும் உங்களுக்கு என்ன தேவையோ, இன்னும் ஒரு மாதத்திற்கு என்ன வேண்டுமோ, அல்லது அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளுக்கு எது வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அத்தனை சோதனைகளையும் நீங்களே அப்படியே சாதனைகளாக மாற்றக்கூடிய அமைப்புகள் இப்போது முதலே கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உருவாகுது. அண்ணன் அக்கால் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக நன்றாக இருக்கும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இவரை ஜெயிக்க முடியல, இதை ஜெயிக்க முடியல. குறிப்பாக இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு மனக்கட்டுப்பாடு வரும். இந்த பழக்கத்தை விட முடியல, இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியல, இந்த இடத்துல இதை செய்யக்கூடாது தான் நல்லா தெரியுது, ஆனாலும் செஞ்சு தொலைச்சிட்றேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்கின்ற மாதிரி அலைபாய்ந்து கொண்டிருந்த மனதை அப்படியே அடக்கி வெற்றிக்கான அமைப்புகளை வித்திடக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல ஜீவனாதிபதியாகிய சுக்கிரனோடு சேர்ந்து சுப அமைப்பில் இருக்கக்கூடிய அற்புத நல்ல நாள் இன்றைக்கு. தொழில் வேலை அமைப்புலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வாரத்திலேயே வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்கள் அல்லது வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு தொழில் முனைவருக்கு தனியாகத்தான் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நானும் ஒரு 2 பேரும் என் வீட்டம்மா, அந்த மாதிரியான எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை கொஞ்சம் பரவலாக விருத்தியாக பெரிய அளவில் பண்ணலாம்னு இருக்கிறோம் என்கின்ற மாதிரியான நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அல்லது பண உதவிகள், வளர்ச்சிக்கான முதலீடுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு எதிர்காலத்தை எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் ஒரு யோசனையிலே இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கிளாரிட்டியாக தெளிவாகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை நம்பலாமா, அதை நம்பலாமான்றதில் ஒரு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் தெல்ல தெளிவாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு. உச்ச சந்திரன் அப்படியே சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா, வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி ஒரு முடிவை இன்றைக்கி நல்லாவே எடுப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மட்டுமல்ல, அடுத்த வருடம் கூட உங்களுக்கு சோதனைகள் இல்லை என்பதை உங்களுடைய மனமே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளை பற்றின கவலைகள் கொஞ்சம் இப்போ விலகும். நமக்கு அடுத்து கூட நம்ம தொழிலை இவங்க விருத்தியாக பண்ணுவாங்க என்கின்ற மாதிரியாக பெற்ற பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் அமர்ந்து 9, 11 கூடியவர்கள் இணைந்திருக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுக்கவே பணவரவுகள் சிறப்பான அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். எல்லா கிரகங்களும் இன்றைக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக அந்த இடத்துல காசு மாட்டிக்கிச்சு, இந்த இடத்துல காசு மாட்டிக்கிச்சு, வேலை செஞ்சேன் துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான ஒரு எளிய நிலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பணம் இல்லைங்க, ஏதோ ஒரு 1000 கணக்கில் தான் 10 ரூபா வரணும், 5 ரூபா வரணும், ஆனால் அது எனக்கு ஒரு மாத செலவு இல்லையா, அவங்களுக்கு சின்ன காசாக இருக்கலாம், எனக்கு அது பெரிய காசாக இருக்கே என்கின்ற மாதிரியாக உழைக்கும்
உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் உழைத்த பணம் திரும்ப வரக்கூடிய பகுதியாகவாவது முழுக்க வருமே என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9-11 வலுத்திருந்தாலே என்ன தொழில் பண்ணலாம், எந்த வேலைக்கு போகலாம், எதை படிக்கலாம் என்பது போன்ற எதிர்காலத்திற்கு என்ன நமக்கு தேவை என்பதில் தெளிவான சிந்தனைகள் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் வரக்கூடிய வழிகள் அப்படியே புலப்படும். கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் விலகும். அடுத்த வாரம் யூக வணிகம், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் பெரிய அளவில் காசு பணங்கள் வரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சமூக ஊடகங்களில் சாதிக்கணும், ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும், அப்படி போட்டு சம்பாதிக்கணும், வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறத விட ஃபேமஸ் ஆகணும் என்கின்ற முயற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னியினருக்கும் உங்களுக்கு ஆதரவான சில விஷயங்கள் அறிமுகமாகக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் என்று. இன்னும் சொல்லப்போனால் அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் 4 நாளில் அமாவாசை ஆக போகுது. அதே நேரத்தில் சந்திரன் இப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் சாதகமற்ற பெரிய ஒரு கெடுபலன்கள் எதுவும் நடக்காத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறார் இல்லையா, மனது அம்மா, அந்த 2 விஷயங்கள்லேயும் இன்றைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அம்மா சார்ந்த விஷயங்களில் ஏதாவது கவலைகள் இருக்கும், அல்லது அம்மாவுக்கு உடல்நிலை ரீதியால் ஏதாவது ஒரு பிரச்சனையா, அம்மா வழி சொந்தங்கள், அம்மாவுடைய சொத்துக்கள் பத்துக்கள், இந்த மாதிரியான விஷயத்தில் இதை இப்படி செய்யலாமா, அதை இப்படி செய்யலாமா என்கின்ற குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதால் இன்றைக்கும் நாளைக்கும் ஏதேனும் ஒரு முடிவை செய்வதை அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டுறலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, புதுசாக ஒருத்தரை போய் பார்க்கலாமா, அல்லது இந்த விஷயத்தில் ஒரு முடிவெடுத்துடலாமா, இவரை போய் உண்டு இல்லைன்னு வச்சுக்கலாமா என்கின்ற மாதிரியாக உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய சில காரியங்களை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மற்றபடி காசு பண விஷயத்தில் ஏதாவது கெடுதல் ஏற்படுமா? கண்டிப்பாக கெடுதல்கள் எதுவும் ஏற்படாதுங்க. எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு வைக்கிறது, பொருள் நகை போன்றவைகளை மறந்து வைத்து விடுவது, செல்ஃபோனை மறந்து வச்சுடுறது, பொது பயணங்களில் போகும்போது பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது செல்ஃபோன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அக்கம் பக்கம் வச்சுட்டேன், அப்படி காணாமல் போனோம், இப்படி காணாமல் போனோம் என்கின்ற அமைப்புகள் வரும். இதை தவிர்த்து பெரிய சாதகமற்ற தன்மைகள், கெடுதல்கள் எதுவும் நடக்காத இயல்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி உச்சமாகி சுபத்துவமாக சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. இளைய பருவத்தினர் எல்லாத்துக்குமே காதலன் காதலி உறவுகள் பலப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். நட்பு காதலாக மாறக்கூடிய தன்மை, பிரேக்கப் பண்ணிடலாமான்ற அளவுக்கு, உனக்கு எனக்கும் ஒத்து வராதுப்பா, நம்ம பிரிஞ்சு போயிடலாம்ப்பா என்கின்ற அளவிற்கு இருந்தவர்கள் எல்லோருமே டக்குன்னு ஒரு மனமாற்றம். என்ன இருந்தாலும் இன்னொன்று பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னொருவரை வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுப்பதை விட ஏற்கனவே தெரிந்த இவரையே வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது என்கின்ற மாதிரியாக வாழ்க்கை அமைப்புகளில் இளைய பருவத்தினர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்படியே பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மை. சின்ன அளவில் தான் வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த வியாபாரத்திற்கே எனக்கு தனியாக செய்கிறதுக்கே எனக்கு சரியாக இருக்கிறது என்கின்ற சிறிய அளவில் வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதையே விரிவுபடுத்தி செய்யக்கூடிய அளவிற்கு பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு நண்பர்களுடைய தொடர்பு மறுபடியும் ஏற்படும். ரொம்ப நாளாக டச்சில் விட்டு போயிருந்த ஒரு நண்பரை இன்றைக்கி மறுபடியும் பார்த்தேன். மத்தியானம் 3 மணிக்கு மேலே அது நடக்கும். பெரும்பாலான விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தற்செயலாக அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்தேன், காலேஜ் ஃப்ரெண்டை பார்த்தேன், ஏற்கனவே வேலை செஞ்ச ஊரில் இருந்தவர் டச்சு விட்டு போச்சு, ஆனால் கொஞ்சம் பெரிய மனுஷன், இன்றைக்கி தற்செயலாக நல்ல வேலையாக பார்த்தேன் என்கின்ற மாதிரியாக ஒரு உயரிய மதிப்பு வாய்ந்த நட்பு மீண்டும் ஆரம்பமாகக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சனாகி 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக பார்த்திங்கன்னா தேவிரை சந்திரனாக அவர் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை, எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய தன்மைகளை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு செய்வார். 8ஆம் அதிபதி இல்லையா? ஆக ஒரு நிலையில் யார் எதிரி யார் நண்பன் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் இன்றைக்கு கிளியராக அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு புலப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. 6ஆம் அதிபதி அங்கே இருக்கிறார் ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவுகள் ஏற்படும். இந்த கடனை இப்போ அடைச்சிடலாம், அல்லது இந்த கடனுக்கு பதிலாக இன்னொரு கடனை வாங்கி வட்டி குறையக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொள்ளலாம்.
கொள்ளலாம் அல்லது வளர்ச்சிக்கான கடனாக இதை மாற்றிக்கொள்ளலாம் என்பது மாதிரியான எதிர்காலத்தில் என்ன செய்யலாம், இப்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது போன்ற சாதகமான தன்மைகள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு பயணம் அமையும். அந்த பயணத்தின் மூலமாக முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தால் கூட நல்ல வேளை பரவாயில்ல இன்றைக்கி போனோம் அந்த காரியத்தை முடித்தோம் என்கின்ற ஒரு திருப்திகள் இருக்கக்கூடிய நாளும் இந்த நாளாக அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நோய் பற்றிய ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, இந்த வயதில் இப்படிலாம் ஒன்றும் பெருசாக வந்துடாது, நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக நோய் தொந்தரவு நமக்கு இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனோடு உச்சனாகி அருமையான நல்ல அமைப்பு, குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு குடும்பத்திலேயே வீட்டிலேயே ஒரு நிறைவான அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சண்டை போட்டு முறைத்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்கு கூட நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்றைக்கு குடும்பம் இப்படி இருக்கிறது, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமெனில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துத்தானே போக வேண்டும் என்கின்ற மாதிரியான தோற்றம், கணவன் மீது அனுசரணை, மனைவி மீது அக்கறை என்பது போன்ற ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2 பேருமே சேர்ந்திருக்கும் போது குழந்தைகளை பற்றி தானங்க எண்ணம் வரும். அந்த குழந்தைகளை பற்றிய எண்ணமும் குழந்தைகள் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. படிப்படியான முன்னேற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே உண்டு. கடந்த ஒரு 5 வருஷமாகவே எனக்கு அதிர்ஷ்டம் செயல்படவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எவ்வளவு உழைச்சாலும் நமக்கு அந்த வெற்றி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது, நான் ஒரு திட்டம் போட்டேன் அது ஒரு திட்டமாக போய் முடிஞ்சிருச்சு என்கின்ற மாதிரியாக அடுத்தடுத்த அமைப்புகளில் தோல்விகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து வெற்றிகள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது அப்படியே விலகும். குழந்தைகளுக்கு நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியும். வீட்டில் மங்கள நிகழ்வுகள், பேரன் பேத்திகள் எடுப்பது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது போன்ற விஷயங்களில் குறிப்பாக பெண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சனாகி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. நல்ல செலவுகள் ஏற்படும், நல்ல கடன்கள் வாங்கலாம்ன்ற ஒரு தைரியம் வரும். கடன் வாங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல, கடனை திருப்பி கட்டணும்ல, மாதம் மாதம் டியூ கட்டணும், வட்டியாவது கொடுக்கணும் இல்லையா. கடன் வாங்கி விட்டாலும் கூட வருமானம் இருந்திருந்தால் தானே கடனை அடைப்பதற்கோ வட்டியை கொடுப்பதற்கோ ஒரு இது வரும். அந்த மாதிரியான இது வரைக்கும் நம்ம மேலேயே நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு மாறுகிறது. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர் அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு வண்டி கூட இல்லைங்க இருக்கிற வண்டியை நல்லா இல்லை தூக்கி போட்டு புது வண்டியாக வாங்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல இது கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. குறிப்பாக அம்மா வழி சொந்தங்கள்கிட்ட இருந்து இன்றைக்கி நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். தாயே இது வரைக்கும் நம்மளை நம்பாமல் இருந்த நிலைமைகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்தும் உதவிகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து உச்சமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தகவல் தொடர்பு இடைவெளி என்று சொல்லப்படக்கூடிய அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக அப்பா ஒன்று சொல்ல புள்ள ஒன்று சொல்ல, அவருடைய தலைமுறை வேறு நம்முடைய தலைமுறை வேறு என்கின்ற பெரியவர்களை பார்த்து முறைத்து கொண்டிருந்த இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு பெரியவர்களை மதித்துத்தான் ஆக வேண்டும், அவர்கள் உண்மையில் அவர்களுடைய அனுபவம் என்பது வேறு என்பது மாதிரியாக ஞானக்கண் திறக்கின்ற அனுபவங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு. என்ன இருந்தாலும் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இன்றைக்கு ஒரு பெரிய விஷயத்தை செய்யும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது என்பதை நீங்களே உணரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஏதேனும் ஒரு சுப அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகம், அல்லது மேலதிகாரிகளோடு வர்ற வாரத்திலேயே முரண்பட்டு கொண்டிருந்த தன்மையில் கொஞ்சம் பணிஞ்சு போனால் அவங்க கொஞ்சம் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க என்கின்ற மாதிரியாக தாழ்ந்து போனாலும் அப்படி ஒன்றும் இந்த இடத்துல
ஜாதகத்தில் குறைவுகள் இருக்காது. பணிவே ஒரு பெரிய தன்மையாக பெரிய குணமாக பார்க்கப்படும் என்பதை இளைய பருவத்தினருக்கு உணர்த்தக்கூடிய சில நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு கலைகளை வெளிப்படுத்த காட்டக்கூடிய, திறமைகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சிலர் கொஞ்சம் புகழ் பெறக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கண்டிப்பாக ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தான் அந்த குடும்பத்தில் கெட்ட நேரமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா குடும்பமே அவர் செஞ்ச தப்பால் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படும். அந்த ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம். பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா கூட அப்பா அம்மாவும் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எதிர்கொள்வது, அல்லது பிள்ளை வியாபாரத்தில் பண்ண தவறுனால குடும்பமே அசிங்கம் அவமானம் போன்ற அமைப்புகள் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்? ஒருத்தர் தானே தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு தானே கெட்ட நேரம் இருக்க முடியும். ஆனால் குடும்பமே அவஸ்தைப்படுவதற்கான ஒரு ஜோதிட ரீதியிலான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே இந்த ஒருத்தர் பண்ணுற தப்பு இன்னொருத்தரை பாதிக்கிறதுன்றதெல்லாம் இல்லைங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 4 பேர்னு வச்சுக்கலாம் இல்லையா? அந்த 4 பேருக்குமே அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு அஷ்டமச்சனியாக இருக்கும், ஒருவருக்கு ஜென்மச்சனியாக இருக்கும், ஒருவருக்கு 6ஆம் அதிபதி புக்தியாக இருக்கும், ஒருவருக்கு 8ஆம் அதிபதி புக்தியாக இருக்கும். கஷ்டங்கள் வருவதற்கு பலவித வடிவங்கள் ஜோதிடத்தில் இருக்குதுங்க. இப்போ அஷ்டமச்சனி ஒருத்தருக்கு நடந்தால் முயற்சிகள் எல்லாம் ஒரு மாதிரியாக கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பேர் புகழை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்மச்சனி நடக்கும்போது ஒரு மாதிரியாக மனக்குழப்பங்கள் வருவது, கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள், இதெல்லாம் பொதுவான ஒரு பலன்க. ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கடுமையான பாவத்துவமாக இருந்து தசை நடத்தும் போது பார்த்திங்கன்னா இதே மாதிரியான பலன்கள் நடக்கும். அப்போ ஒருத்தர் தான் தப்பு பண்ணுறார், ஒருத்தர் ஏதாவது ஒரு காவல்துறை சட்டம் போன்ற விஷயங்களில் போய் மாட்டிக்கிறார்னா அவரை வச்சு அப்படியே அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அப்படி இப்படின்னு அந்த விஷயங்கள் நீளுது இல்லையா? இதற்கெல்லாம் பார்த்தீர்களேயானால் தகப்பனுக்கு அஷ்டமச்சனி என்றால் சம்பந்தப்பட்டவருக்கு ஜென்மச்சனி, அம்மாவுக்கோ மற்ற தம்பி தங்கைகளுக்கோ அல்லது மூத்த உறுப்பினர்களுக்கோ 6, 8 அதிபதிகள் என அவரவருடைய ஜாதக அமைப்புகள்லையும் இதே மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது மட்டும்தாங்க ஒரு நிலையில் ஒரு மாதிரியான குடும்ப அமைப்புகளில் சூழல்களில் நிச்சயமாக வந்துடுது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விமான விபத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் விமானத்திலேருந்து தப்பிச்சார், இன்னொருத்தர் விமானத்துக்கே போக முடியாமல் 10 நிமிஷம் டிலே ஆகிட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விமானத்தில் பயணம் செய்பவர்கள் எல்லோருக்குமே அன்றைக்கு ஆயுள் முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது தப்பித்து பிழைத்த, அதாவது 10 நிமிடம் தாமதமாக போனவருக்கு அன்றைக்கு நாள் நல்லா இருக்கிறது, நேரம் நல்லா இருக்கிறது, அவருடைய ஆயுள் அன்றைக்கு முடியாமல் இருக்கிறது. தப்பித்த ஒருவருக்கும் அதே மாதிரி அமைப்புகள் இருக்குன்றதாங்க உண்மை. ஒரு கிரக பிரவேசம் நடக்குதுன்னு வைப்போம். அப்போ அன்றைக்கு குடும்ப உறுப்பினர் எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? அன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய 5, 9 தசா அமைப்புகள் இருக்கக்கூடிய எல்லா நல்லதுகளும் நடக்கும். ஒரு விஷயம் நடக்கிறது, அதில் பாதிப்புகள் எல்லோரையும் அடைகிறார்கள் என்றால் அவரவருடைய சொந்த ஜாதகத்திலையும் மகன் ஜாதகத்தினால தான் அப்பா இந்த மாதிரி, அப்பா ஜாதகத்தினால தான் அம்மா இந்த மாதிரி என்கின்ற மாதிரியாக இல்லாமல் எல்லோருடைய ஜாதகத்திலுமே அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது ஆய்வு செய்து பார்க்கும்போதே சரியாக இருக்கும். மகனுக்கு இப்பொழுது நான் சொன்னதைப் போல 6, 8 தசாபுக்தி அமைப்புகள் இருந்தால் அப்பாவிற்கு அட்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கும், தாய்க்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும். மனதை வருத்தக்கூடிய அமைப்புகளை பார்த்தீங்கன்னா சனி, ராகு என்கின்ற அந்த இருள் கிரகங்கள் தான் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும். கோச்சார ரீதியாக இந்த மாதிரியான பாதிப்புகளை அடையக்கூடிய தன்மை, ஜனன ஜாதக ரீதியாக அந்த தசாபுக்தி அமைப்புகள் கடினமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே ஒரு மாதிரியான நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.